கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் வழிபட நம் மதத்தில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த தெய்வங்கள் நமக்கு குல தெய்வங்களாகவும் இஷ்ட தெய்வங்களாகவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. சில தெய்வங்களின் பெயரை சொன்னாலே நம் மனம் பரவசப்படும். அப்படி நாம் பரவசப்படும் ஒரு தெய்வத்தின் பெயர் முருகன். குன்றமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். அந்த குமரன் குடிகொண்டு நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஆறுபடை வீடுகளை பற்றிய தொகுப்பைத்தான் நாம் காண இருக்கிறோம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டார். புனிதமான பிரணவ மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிவபெருமானும் முருகனும் ஒருவரே ஆகினும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்களுக்கு ஒவ்வாத காரியமாக அமைந்துவிட்டபடியால் இந்த தவறுக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் புரிந்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள். சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள். இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. எனவே திருப்பரங்குன்றம் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு சென்று வழிபடுவது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகிறவர்கள் இஷ்ட சக்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தெய்வானை திருமணம். முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சியே இத்திருத்தலத்தின் முக்கிய புராண வரலாறாகும். தேவர்கள் சூழ்ந்து வர முருகன் வீர மகேந்திரபுரத்தில் இருந்து திருச்செந்தூர் திரும்பினார். தேவர்களை கொடுமைப்படுத்திய அசுரர்களிடமிருந்து மீட்டு விடுதலை அளித்த முருகப்பெருமானுக்கு தனது வளர்ப்பு மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க வீரபாகுவிடம் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இந்திரன் காத்திருந்தான். முருகன் தான் தவத்தில் இருந்தபோது தன் தாய் தந்தையர் தனக்கு காட்சி தந்த திருப்பரங்குன்றத்தை தன் திருமணம் நடைபெற வேண்டிய இடமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அனைத்து தேவாதி தேவர்கள் திருப்பரங்குன்றத்தில் கூடினார்கள். பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது. திருமுருகாற்று படை தோன்றிய பின்னணி. சிவபெருமானுடன் வாதாடிய நக்கீரர் தன்னுடைய தொழுநோய் நீங்க ஈசனின் கட்டளைப்படி திருக்கைலாய தரிசனம் காண புறப்பட்டார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் ஓர் பொய்கை கரையில் அமர்ந்து சிவபூஜை செய்ய தொடங்கினார். அந்த பொய்கை கரையில் இருந்த ஆலமரத்தில் இருந்து ஓர் பழுத்த இலையொன்று கீழே விழுந்தது. இலையின் ஒரு பகுதி நீரிலும் ஒரு பகுதி நிலத்திலும் விழுந்தது. நீரில் விழுந்த பகுதி மீனாகவும் நிலத்தில் விழுந்த பகுதி பறவையாகவும் மாறின. அந்த அதிசயத்தை கண்ட நக்கீரரின் கவனம் சிவபூஜையிலிருந்து திசை திரும்பியது. இதனை காரணமாக கொண்டு கற்கிமுகி என்ற பூதம் நக்கீரரை தூக்கிச் சென்று ஒரு குகையில் அடைத்தது. சிவ வழிபாட்டில் இருந்து தவறிய 999 பேரை சிறைபிடித்திருந்தது. 1000வது நபரை தேடிக்கொண்டிருந்த போது நக்கீரரும் சிவ வழிபாட்டில் இருந்து தவறியதால் அவரையும் பிடித்து சிறையில் அடைத்தது. சிறையில் இருந்த அனைவரையும் விடுதலை செய்ய நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று படையை பாடினார். அவரின் தமிழிலும் பக்தியிலும் மனம் குளிர்ந்த முருகப்பெருமான் தனது வேலை எறிந்து பூதத்தை சம்ஹாரம் செய்தார். நக்கீரர் உட்பட 1000 பேரையும் விடுவித்தார். நக்கீரர் பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தனது வேலினை
ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்தார். அந்த தீர்த்தம்தான் காசி தீர்த்தம் என்ற பெயரில் இன்றைக்கும் உள்ளது. இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ளது. திருமுருகாற்றுப்படையில் உள்ள முதல் 77 அடிகள் திருப்பரங்குன்றத்தை குறிப்பவை. அகநானூறு தொடங்கி அண்மைக்கால நூல்கள் வரை நூற்றுக்கணக்கான நூல்களில் பரங்கிரி முருகனின் புகழ் பரவலாக பாடப்பட்டுள்ளது. 14 பரங்குன்றம்: மதுரை, திருவேடகம், திருப்பரங்குன்றம், திரு ஆப்பனூர், பிரான்மலை, திருப்பத்தூர், திருபுவனவாசல், ராமேஸ்வரம், திருவாடானை, காளையார் கோவில், திருப்புவனம், குற்றாலம், திருச்சுழி, திருநெல்வேலி ஆகிய ஊர்களை பாண்டி 14 கோவில் என்பர். இவை தேவார பாடல் பெற்ற தலங்களாகும். இத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன் பரங்குன்று, தென் பரங்குன்று, பரம்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என பெயர் பெற்றது. குன்றத்து முருகனுக்கு உயிர் கொடுத்த குட்டி. 17ஆம் நூற்றாண்டில் திருப்பரங்குன்றம் கோவிலை தன் வசப்படுத்த ஆங்கிலேய அரசு திட்டமிட்டது. கோவிலை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஊர் சபைக்கு செய்தி அனுப்பினர். ஊர் சபையினர் ஆட்சேபனையை தெரிவித்ததால் ஆங்கிலேய படை திடீரென்று திருப்பரங்குன்றம் ஊருக்குள் நுழைந்தது. செய்வதறியாமல் மக்கள் திகைத்து நின்றனர். திடீரென்று குட்டி என்ற இளைஞன் கோவிலின் கோபுரத்தில் ஏறி நின்றான். இந்த அநியாயத்தை தடுக்க ஆள் இல்லையா? இதோ என் முருகனுக்காக முதல் பலி ஆகிறேன் என்று சொல்லி கோபுரத்தில் இருந்து குதித்து விட்டான். குட்டி பலிதானியான செய்தி ஊர் முழுக்க பரவியது. கடலென மக்கள் சூழ்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் ஆங்கிலப்படை பின்வாங்கியது. இந்த செய்தி கோவில் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றம் கோவிலின் அமைப்பு. திருப்பரங்குன்றம் முருகன் தலமாக முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் மலைக்கோவிலின் மூலமூர்த்தி பரங்கிநாதர் என்ற லிங்க திருமேனியே. பரம்பொருளாகிய சிவபெருமான் குன்று வடிவில் அருளுவதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். முதலில் திருப்பரங்குன்றம் சிவன் கோவிலாகவும் இருந்துள்ளது. இப்போதும் மூலவர் சத்தியகிரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். முருகன் தெய்வானையை திருமணம் செய்த தலம் என்பதால் முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு முருகனின் முதல் படைவீடாக போற்றப்படுகிறது. கோவில் குடைவரையாக அமைந்திருப்பதால் மலையே விமானமாக கருதப்படுகிறது. கருவறைக்கு மேலே தனி விமானம் இல்லை. பொதுவாக கோவில்களில் சாமியை சுற்றி பிரகாரங்களும் பரிவார தேவதைகளும் இருக்கும். திருப்பரங்குன்றத்தில் பிரகாரம் கிடையாது. சிவனே மலை வடிவாக அருளுவதாலும் கோவில் குடைவரையாக இருப்பதாலும் பிரகாரம் இல்லை. மலையை சுற்றி கிரிவலம் மட்டுமே செல்ல முடியும். திருப்பரங்குன்றம் கோவிலின் திருவிழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் முருகன் வீதி உலா செல்கிறார். முருகன் சிவ அம்சமானவர் என்பதால் இவ்வாறு நடைபெறுகிறது. இங்கு முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. சோமன் என்பது சிவனின் பெயர்களில் ஒன்றாகும். ஆரம்ப காலத்தில் கோவிலுக்கு பின்புறம் உள்ள தென்பரங்குன்ற குடைவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கிறது. அந்த கோவில் சேதமடைந்ததால் கோவிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடதிசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர். எனவே திருப்பிய பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என்று மருவியது. மலையின் மேல் சரவண தீர்த்தம், காசி தீர்த்தம் இரண்டும் உள்ளன. அடிவாரத்தில் சத்தியகூபம், பிரம்மகூபம், லட்சுமி தீர்த்தம், சரவண பொய்கை ஆகிய 4 தீர்த்தங்களும் உள்ளன. குடவரையில் செதுக்கப்பட்டுள்ள சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. எண்ணெய் காப்பும் புனுகும் சாத்துகின்றனர். முருகனின் வேலாயுதத்திற்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். 6 படை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் கோவில் இது மட்டுமே.
சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகப்பெருமான் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆறுபடை வீட்டில் திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே முருகன் தெய்வானையுடன் அமர்ந்த கோலத்தில் வீற்றிருந்து நம்மை அருள்பாலிக்கிறார். அத்துடன் முருகனின் வலப்புறத்தில் நாரத முனிவர் அலங்கரித்த நீண்ட ஜடாமுடியுடன் தாடியும் உடையவராய் மண்டியிட்டு பணிவான கோலத்தில் சின்முத்திரை காட்டிய நிலையில் அமர்ந்துள்ளார். இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்திலும் சூரியன் சந்திரன் கந்தர்வர்களும் காட்சி தருகின்றனர். கோவில் திருவிழாக்கள் வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, புரட்டாசி வேல் திருவிழா, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் திருப்பரங்குன்றம் குமரனுக்குத்தான் சொந்தம் என்று கொண்டாடுவோம்.